ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மாடி தோட்டத்தில் இருக்க செடிகளுக்கு இயற்கை உரங்கள் தயாரிக்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி மாடி தோட்டத்தில் இடுபொருட்களில் தேமோர் கரைசல் செய்கிறது எப்படி அப்படிங்கிறதான் இந்த பதிவில் பார்க்கலாம். தரையில் வைக்கிற செடிகளுக்கே நிறைய இடுபொருட்கள் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி மாடியில் வைக்கிறப்ப நம்ம இடுபொருட்கள் சரியான அளவில் கொடுக்கணும். முக்கியமாக நம்ம செடிகள்லாம் வச்சதுக்கப்புறம் அதில் பூக்கள் நல்லா பூக்கலைன்னா, அப்புறம் காய்கள் நல்லா காய்க்கலைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த பூக்கள் பூக்கிற நேரங்களில் நம்ம இடுபொருட்களை சரியாக கொடுத்துட்டோன்னா நமக்கு விளைச்சல் நல்லா கிடைக்கும். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒரு வாரம் கழித்து கடலை பிண்ணாக்கு கரைசல் ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். இன்றைக்கி தேமோர் கரைசல் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக வீட்டிலையே செய்யக்கூடியது தான். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே செய்ய போகிறோம். ஒரு முழு தேங்காய் அதுக்கு எடுத்துக்கணும். அதே மாதிரி மோர் தேவை. 1 லிட்டராவது மோர் தேவை. அதனால் வெண்ணெய் இல்லாத மோராக 1 லிட்டர் எடுத்துக்கணும். இதில் முக்கியமானது இந்த மோர் நல்லா புளிச்சிருக்கணும். அதனால் அதை 2-3 நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து நல்லா புளிச்சோன்னே அதை யூஸ் பண்ணணும். தேங்காய் பால் நம்ம எடுக்கிறப்ப நல்லா தண்ணி ஊற்றி 2-3 தடவை அரைச்சி அதுலேருந்து பால் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுக்கிறப்ப இந்த புளிஞ்ச சக்கைகள் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம கம்போஸ்ட் பின்லேயோ இல்லைனா நம்ம தோட்டத்துலேயோ நம்ம அதை போட்டுடலாம். 1 லிட்டர் தேங்காய் பாலுக்கு 1 லிட்டர் புளிச்ச மோர் எடுத்துருக்குறோம். இதை நம்ம ஸ்டோர் பண்ணுறது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னராக இருக்கணும். இல்லைன்னா மண் பானையாக இருக்கணும். என்கிட்ட மண் பானை இல்லை, அதனால் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தான் இப்போ ஸ்டோர் பண்ணுறோம். இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சிடணும். நல்லா ஒரு வெயில் படாத இடத்துல அதை வச்சு ஸ்டோர் பண்ணிடணும். இதை ஒரு 4-5 நாளைக்கு என்ன பண்ணணும், அப்பப்போ குலுக்கி விடணும். திறந்தெல்லாம் பார்க்க வேண்டாம். ஒரு 4-5 நாளைக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது பாருங்கள், நல்லா ஃபெர்மெண்டேஷன் ஆகிருக்கும். ஏற்கனவே புளிச்ச தயிர் இருக்குது, அதோட அந்த தேங்காய் பாலும் சேர்ந்தோன்னே நல்லா ஃபெர்மெண்டேஷன் ஆகிருக்குது. இந்த மாதிரி நொதிச்சு இருக்கிறத இப்போ நல்லா நான் கலக்கி விட்றேன். கலக்கி விட்டுட்டு இதை நம்ம எப்படி ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னா, 10 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர் இந்த தேமோர் கரைசலை சேர்க்கணும். 1 லிட்டர் தண்ணிக்கு 100 ml அப்படின்னு கலந்துக்கலாம். சின்ன செடிகளாக இருந்தால் 50 ml கூட போதும். செடிக்கு வாரத்துக்கு 2 முறை இதை தெளிக்கலாம். பூக்கள் பூக்கிற பருவத்தில் இருக்கிறப்ப வாரத்துக்கு 1 முறை தெளிக்கலாம். இலைகள், கிளைகள், இந்த பகுதிகளெலாம் உள்ளே நல்லா முழுமையாக படுற அளவுக்கு இதை செடிகளில் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். தேமோர் கரைசலை ஸ்ப்ரே பண்ணுறப்ப ஒன்று காலையில் ஸ்ப்ரே பண்ணணும், இல்லைன்னா சாயங்காலம் 4:30 மணிக்கு மேலே பயன்படுத்தணும். வெயில் நேரத்தில் இதை ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. இதில் வளர்ச்சி ஊக்கிகள் இருக்கிறதுனால செடிகள் குறைஞ்ச நாள்லேயே நிறைய பூக்கள் பூக்கும், காய்களும் ரொம்ப நல்லாவே வரும். இதில் அதை விட முக்கியமானது பூக்கள் உதிர்றதை இது தடுக்கிறது தான் இதில் முக்கியமானது. அதே மாதிரி பூக்களும் காய்களும் வேகமாக வரும். தேமோர் கரைசலை ஸ்ப்ரே பண்ணுறப்ப ஒளிச்சேர்க்கை அதிகரிக்கிறதுனால செடிகள் ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும். இலைகளும் கிளைகளும் அதிகமாக உருவாகும். அடுத்தது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் பூச்சிகள் நோய்கள் தாக்கமும் குறையும். அதனால் இதில் பல நன்மைகள் இருக்குது. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது, எல்லாராலையும் செய்ய முடியும். இந்த தேமோர் கரைசலை எல்லா விதமான காய்கறி செடிகளுக்கும் எல்லா பயிர்களுக்கும் அடிக்கலாம். அதே மாதிரி பழ மரங்களுக்கும் அடிக்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.